ஹலோ எவ்ரி ஒன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் மண்மனம். இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது. அதில் இப்போ அப்பப்போ நான் ப்ரூன் பண்ணிகிட்டே இருக்கேன் நிறையா செடிங்களை. சில நேரம் வீடியோ எடுக்க முடியுது, சில நேரம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அப்படி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது இந்த ரோஸ் பட்டன் ரோஸ். இது பூக்கள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு கரெக்டான இதில் வளரலை. ஸோ அது மாதிரி சில இடத்துல அதிகமாக இருக்குது, சில இடத்துல குட்டை குட்டையாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் ஆர்டராக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரூன் பண்ணுறேன். ரோஸ் செடியோட ஒரு முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் ப்ரூனிங். அது ப்ரூன் பண்ண தான் நல்லா வளரும். ப்ரூன் பண்ண தான் நிறையா பூக்கள் நிறையா கொடுக்கும். ஸோ அதனால் இந்த பட்டன் ரோஸ் ஒரே ஒரு பட்டன் ரோஸ் மட்டும்தான் மாடியில் இருக்குது. மற்ற எல்லா ரோஸுமே நாங்கள் கீழே தான் வச்சுருக்கோம். இது இப்படியே இது ஒரு கொத்தாக இருக்கிறதுனால மற்ற செடிகள் மாதிரி தனியாக இல்லாமல் கொத்தாக கொடி இதில் வளருது. ஸோ அதனால் இதை கீழே வைக்க தோணலை. ஸோ அதனால் இது ஓரளவுக்கு நல்லாவே ஃபுல்லாக ஒட்டை ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். இதிலலாம் அங்கங்கே மொட்டுகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் அது ஒரு ஆர்டராக இல்லைன்னு சொல்லிவிட்டு ப்ரூன் பண்ணி விடுவோன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போல்லாம் நிறையா வேலை ப்ரூனிங் வேலை அங்கங்கே சுண்டக்காயில் நிறையா செடிகளில் துளசி கருந்துளசி எங்கே பார்த்தாலும் கருந்துளசி நிறையா வளர்ந்துருக்கு. அந்த விதைகள் விழுந்து விழுந்து வளருது. அப்புறம் கீரை அங்கங்கே வளர்ந்துருக்கு. ஸோ எல்லாத்தையுமே அப்பப்போ ப்ரூன் பண்ணி விடுறது. இப்போ நேரம் அதிகமாக சாயந்தரமும் சரி, வெயில் 5:30 வரைக்குமே வெயில் இருக்குது. மற்ற இடங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. சென்னை வெயில் இப்போ 34 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஆனால் அப்படியே அனலாக இருக்குது. அதுவும் நாங்கள் இருக்கிற இடம் அங்கங்கே தான் வீடு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வெயில்னாலும் அதிகமாக வீட்டில் அதுக்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும். மழை குளிர்காலம்னாலும் அதிகமாக இருக்கும். ஸோ எதுவுமே ஒரு அளவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நமக்கு நல்லது. அளவுக்கு அதிகமானால் எல்லாமே பிரச்சனை தான். ஸோ வெயிலாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் மழையாக இருந்தாலும். பட் அது நம்ம கையில் கிடையாது. நம்ம ஸ்விட்ச்சு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது அது. ஸோ பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போகணும். பப்பாளி ஒரு பழம் பழுத்துருக்கு. ஸோ அதை நம்ம பறிச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டான பப்பாளி. எல்லாமே நல்லா பெருசாக வளர்ந்து எப்படா பழுக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வீக்லி ஒரு 2 பப்பாளி இப்போலாம் நமக்கு கிடைக்கிது. ஸோ மல்பெரி ஆல்சோ க்ரோயிங். பின்னாடி மரமாக வளர்க்கணுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம். மாடியில் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த க்ரோபேக் ஏற்ற மாதிரி வளரும் இந்த மாதிரி. ஆனால் கீழே கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்க்கணும், மரமாக வளர்க்கணுன்னு யோசிச்சிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற மல்பெரிஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனால் என்ன, புளிப்பாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் சளி பிடிக்குது. அதுவே பிளாக் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டா அது ஒரு ஸ்வீட்டான ஒரு பழம் மாதிரி ஆகிடுது. அது சளி பிடிக்கும்னு எனக்கு தோணலை. இந்த புளிப்பு தன்மைக்கு தான் சளி வருது. ஸோ ஆனால் இதுவும் ஒரு டேஸ்ட்டு, அதுவும் ஒரு டேஸ்ட்டு. ரொம்பவே சூப்பரான மல்பெரி நம்ம இன்றைக்கி பறிச்சாச்சு. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.